காரைக்குள்ள சீமான் நிற்க கூட ராஜினாமா போட்டு போகணும். நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். மணல்ல சீமானுக்கு மணல் கடத்தல சீமானுக்கு காசு போகுது நான் சொல்றேன். இதை நான் நிரூபிக்கலைன்னா நான் ஒருத்தனுக்கு பறக்கல. டிவி கார என்ன பண்ண சேங்கமாரி ஆஃப் பண்ண சொல்றாருல, ஏய் ஆஃப் பண்ணியா கொடுத்த டயத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கான். சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன், ஆதாரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். முதல் டிவி ஆஃப் பண்ணியான்னு சொன்னா டிவி கார ஆஃப் பண்ண மாட்டேங்கிறேன். டிவி பண்ண ஆஃப் பண்ணா அடி வாங்கி ஆக வேண்டியதான் டிவி கார. அடி வாங்கி சத்த வேணே நானா இருந்தா இப்போ இதோட விட்டு நானா இருந்தா அரைவட்டுக்கு ஆகட்டேன் டிவி காரனுக்கு. புத்தனை வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரன் போனா நீ சீமானுக்கு போது குடிக்க வேணும் என்ன பண்ணுவியா? பிராந்தி கடையை அடைப்பீங்க. எப்படி அடைப்ப? உங்களுக்கே வேணும். அப்ப நாட்டு மக்களுக்கு வேணாமா? எல்லாத்துக்கும் உங்களுக்கும் பிராந்தி வேணும் இல்லையா? அப்புறம் உனக்கு வேணும் இல்லையா? நீங்க என்ன பெரிய நட்டம் பண்ண சரக்கா? நீங்க விவாதத்துல என்னையா பிரச்சனை? விவாதத்தை பேசுவியா? சேகமார பேசுற என்ன தப்பு? உன்ன சொல்லு, தப்புன்னு சொல்லு. நான் பார்த்துக்கிட்டு இந்த டிவியை 20,000 ரூபாய் பிறட்ட காசு இல்லை உங்க சீமானுக்கு தெரியுமா? நான் நேரடியா பார்த்தேன். என்கிட்ட கேட்குறீங்களா? உங்க கதையை அறியாது தெரியாது போய் விடுங்க. 20,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய் பிறட்ட முடியல. 100 பேருக்கு போன் போட்டாச்சுமே. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை கோடி வருது? அதுக்கெல்லாம் கணக்கு கொடுப்பீங்களா நீங்க? வணக்கம், கட்டணம்ப தலைவர் பேசுறேன். நேற்று காரைக்குடியில் நியூஸ் தமிழ் சேனல் விவாத மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதில் திமுக காரங்க கூப்பிட்டாங்க. அதில் சேங்கமாரன் போய் துணை செயலாளர் சிவகங்கை மாவட்ட துணை செயலர் சேங்கமாரன் போய் கலந்துக்கிட்டாரு. அதே உமாதேவன் போய் அதிமுக சார்பாக போயிருக்காரு. அதே கடம்பவனை காத்தி நாம் தமிழர் சார்பில் ஒரு 3 பேரையும் கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க அந்த டிவி காரங்க. அதுவும் எப்படி சீமா நிற்கிறார் அந்த இடத்துல குறிப்பாக போய் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறங்கிறக்கா டிவி காரை முன்னாடியே திட்டம் போட்டு கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. கடம்பவனை கார்த்தி வந்தவன பெரிய வீரம் மாதிரி அவங்க பேசுகிற ஊரை அப்படித்தானே இடக்கு மடக்காத்தானே பேசுவாங்க. எது ஆகிறத பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி காரை என்றைக்குமே வழங்க மாட்டேன். அதை பார்த்துக்க என்றைக்குமே சுத்தப்பட மாட்டேன். ஈரோட்டில் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கணும். அதிமுக வாபஸ் வாங்கிருச்சு. தேர்தலில் நான் நிற்கல நீ நிற்கல அதிமுக காரன் நான் 2 இடம் 3 இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா சும்மா அதுக்கு ரோட்டில் வரவனை பிடிச்சி கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர்காரங்க சும்மா வரவனை ரோட்டில் வர ஒன்றுமே இல்லை. அது முடியா கோழி ரோட்டுக்கு மாத்திரையே மருந்தை வாங்க வந்திருக்கேன். அவனை கூப்பிட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சா நாம் தமிழர் கட்சிக்காரன் வளர்றது பிடிக்கல. இவங்களா சொல்றது கிளச்சி விடுறதியா, கலவரத்தை இழுத்து விடுறதியா? நாம் தமிழர்காரங்க நான் இங்கே ஜெயிக்க போறேன் புடுங்குன 8,000 ஓட்டு வாங்கினாங்க. நியாயமா பேசுங்க. அதான் எதுக்கு டென்ஷன் ஆகுற? கடம்பவனை காத்தி என்னமோ அவர் என்ன புதுசா என்னமோ கடம்பவனை எங்க இருந்து பறந்து வந்தீங்க? இங்கே இருந்தியா பறந்து வந்தீங்க? என்னமோ காரைக்குடி ஒன்னொன்னுக்கா நான் தான் போராடினேன். நீங்க மட்டும் தான் போராடினீங்க. பட்டாவுக்கு 30 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கா. பட்டா கேட்டு காரைக்குள்ள சும்மா இல்ல. நீ ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷமா கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் காரைக்குள்ள. நீங்க என்ன போராட்டத்தில் நீங்க ஒன்னு சாய்ச்சிருக்க ஒன்று சொல்லுங்க. ஒன்னு சாய்ச்சிருக்க சொல்லுங்க. விவாத மேடையில் விவாதத்தை பேசணும். விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு ரேஞ்சில் போக்குன்னு இங்கே தகராறே வந்துச்சு. இந்த தகராறுக்கு முழுக்க நாம் தமிழர் கட்சி தேவையில்லாத வேலையை பார்க்குறீங்க. அங்கேயே சீமா நிற்கிறாரா? கலவரத்தை பண்ணணுமா? பேர் உருவாகணுமா? கட்சிக்கு பேர் உருவாகனா போய் 4 பேர் சாங்கரா நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேரிக்குள்ள விழுந்தாதான் பேர் வரும். சரியா வராதுரா? சும்மா ரோட்டில் வரும்போது சும்மா ஏதாவது குட்டி கல்ட்டா பண்ணிக்கிட்டு போறோம். எல்லா இடத்துலையும் குட்டி கல்ட்டா பேர் வரணும். நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். சீமானுக்கு நம்மளை பேர் வாங்கணும். அப்படின்னா 10 பேர் சித்திர வேண்டியாகுது. அப்போதான் நாம் தமிழர் கட்சி பேராகும். இதுவே அலிவழக்கு பஞ்சாயத்து சரியா வராது. உங்களுக்கு அரசியலே சரியா வராது. எதுக்காச்சும் மாற்றி போச்சு. அஜித்குமாரை பற்றி பேசினீங்க. அங்கே அஜித்குமார் கேஸில் சேங்கமாரனை பற்றி நீங்கள் பேசுறீங்க. அஜித்குமார் கேஸில் நீங்கள் என்னையா பேசுனீங்க? ஏய் சாட்டை துறமுறையிலேருந்து எல்லாரும் கட்சிக்காரன் முறை என்னையா பேசுறீங்க? அந்த அம்மா நகையை கொண்டு வரலன்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா நகை எங்கே கொண்டு வச்சு? கொண்டு வரவே இல்லை. அவள் தேவடியா? அவள் 4 புருஷனை பார்த்தவ, 10 புருஷனை பார்த்தவ, பெரிய போசடி டீசடி அள்ளி விட்டாங்கயா கூட்டத்தில் நான் பக்கத்து ஊர் நான் தான் போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு நான் கூசாமல் போய் பேசுகிறாப்புல சாட்டை துறமுறை எல்லா பேரும். கடைசியில் இப்போ என்னாச்சு? நான் ஒருத்தன் சொல்லி நகை கொண்டு வந்திருக்கு அந்த அம்மா நான் சொன்னேன். அவள் 10 பேரை கட்டுறா, 100 பேரை கட்டுறா. அதை கேட்கறதுக்கு நீங்க யாரா புடிங்கல? அவள் இஷ்டத்து கட்டுறா, தெம்பு இருக்கு கட்டுறா, நீ போய் கட்டு. அதான் இப்ப பேச்சு. நகை கொண்டு வந்தாலும் கொண்டு வரல. 2 பேச்சில் பேச முடியாது. அதை விட்டு 10 பொண்டாட்டி கட்டினா, 10 புருஷனை கட்டினா, அவள் இத்தனை பேர்ட்ட போனா, அத்தனை பேர்ட்ட போனா, இதை பத்தி உனக்கு என்ன இருக்கு? நகை கொண்டு வந்தாலும் கொண்டு வரல, 2 பேச்சில் முட்டுறா அப்படின்னு சொன்னீங்க. நகை கொண்டு வந்திருக்கா, சிபிஐ சொல்லிட்டேன். நகை கொண்டு வந்தது உண்மை, கண்டுபிடிக்காம போனது உண்மை. எங்களால் முடியாது, பேச முடியும் போது அப்படிங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு நீதிபதியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? கேஸை முடிச்சுக்கிறீங்களா? இல்லை நடத்துறீங்களா? உங்க புரிய நடத்துறதா தான் நடத்துங்க, முடிக்கிறதா தான் முடிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கிட்டு நகை எடுத்தேன்னு சொன்ன செத்து போனேன், போலீஸார் அடிச்சு அவனை அடிச்சு கொண்ட போலீஸார் 10 பேர் உள்ள கிடக்காங்க. இனிமேல் என் நகைவே வேணும் அப்படின்னு நடத்தி எனக்கு கேஸ் நடத்துகிற உங்க புரியும். நாங்களா வாபஸ் வாங்கன்னு சொல்லக்கூடாது, நாங்களா முடிச்சு வைக்கிறோம்னு சொல்லக்கூடாது. உங்க முடிவு எடுத்துக்கங்கன்ட்டாங்க. அந்த அம்மா பார்த்துச்சு. அந்த அம்மா சம்பளம் 3 லட்ச ரூபா வாங்குது மாதம். பார்த்துச்சு, இது எதுக்கு நமக்கு தொடட்டு பாவம், அவனு செத்து போனேன், இவங்களும் 10 பேர் உள்ள கிடக்காங்க, இது தேவையே இல்லை, நம்ம விலகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா. ஏன்னா 10 பையங்கிற அவளை மிஞ்சி போனால் ஒரு 10 லட்ச ரூபா போதும். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கிடையாது, 4-3 மாதம் சம்பளம். அதனால அது பாட்டு வித்ரா வந்து போனால் போயிட்டு போயிடுச்சு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அன்னைக்கு என்னையா பேசுனீங்க நீங்க எல்லாரும்? கொண்டு வரலன்னு பேசுனீங்க இல்லையா? வாய் கூசாம இந்த கொண்டு வந்திருக்கு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவ நீ? சிபிஐ சொல்றாங்க, என்ன பண்ணுவ? இந்த போலீஸ் சரியில்லை, அந்த போலீஸ் சரியில்லை, இது சரியில்லை பேசுனீங்க இல்லையா? நாம் தமிழ் கட்சிக்காரங்க திருப்பணத்தில்
நாங்கள் தான் பிடுங்கி நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு பாடுபடுறோம், எல்லாரும் மோசடின்னு பண்ணையில இந்த இப்போ என்ன பண்ணுவேன்? நாம் தமிழ் கட்சிக்காரர் பேசுகிற ஊரா போய்தையா, பேசுகிற ஊரா போய்தேன். இவர் மானாமதுல மறியல், நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனே போராடினா என்ன இங்கே கிழிச்ச அங்கே போ, நான் ஏன் பக்கத்து ஊர் தான் மானாமதுரை, நீ என்ன பண்ண நாம் தமிழர் கட்சிக்காரன் அங்கே என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண? அது மாதிரி எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா? அந்த கேஸு பசை போட்டு உட்காந்து மறைச்சிட்டாங்க. நான் ஒருத்தன் சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு கிளைஞரான்னு சொன்னேன். நான் யாருக்கு பாரபட்சமா இல்லை, அடிச்சு கிளைஞரா இங்கே மறைச்சேன்னா எல்லாரும் மறைப்பேன். அதை பார்த்துக்க, இங்கே மறைச்சு அடிச்சு கிளைக்கலைன்னு தூத்துக்குள்ள மறைச்சிட்டேன் ஒரு மாணவி செத்ததுக்காக. மாணவி எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக ரோட்டை மறைச்சா உனக்கு ஒரு பாதிப்பு செஞ்சுருக்காங்க, நாட்டில் உள்ள மக்களுக்கு பூரா பாதிப்பு ஏற்படுத்தியா? நீ யாருக்கும் தப்புத்தேன், நானா இருந்தாலும் சரிதான். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்கணும், வைக்கணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா நீ நடு ரோட்டில் உட்காரணும். எடுத்தவொன்னா எல்லாரும் நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நாட்டில் உள்ள பூரா பாதிக்கப்பட்டு போனேன்னா என்ன நாடு நினைச்சிக்கலாம், அதாவது சொந்த சொத்து நினைச்சிக்கலாம். அது ரோடெல்லாம் சொந்த சொத்தா அது உங்களுக்கு? இதெல்லாம் என்ன பழக்கங்கிறான்? மானாமதுல இறந்தவனுக்கு ஆசாத்துக்கு இறந்தவனுக்கு என்னையா பண்ண நீ சொல்லியா? என்னையா போராடின? என்ன போராடின நீ? போராடின என்ன போராடின அதை சொல்லு முதல்ல. நீ என்ன போராடி என்ன ரெண்டா புடுங்குற மாதிரி மீட்டிங்கில் பேசுகிற? என்ன புடுங்குன? எதா இருந்தாலும் அழி வழக்க மானாமதுல கேட்டு என்னென்ன போராடின? நாம் தமிழர் கட்சிக்கார என்னென்ன போராடின? இங்கே வா நான் வர்றேன், நான் வரீங்க என்கிட்ட பேசு. நீ ஏப்பா விஷயத்தை பேசாமல் நீ வாடகை ஏதோ பேசிக்கிட்டு அவர் அதை பண்ணுறாரு. 15 எலக்ட்ரி பிராந்தி கடையை பேர் கொண்டு வந்தார். எலக்ட்ரிக் பேர் கொண்டு வரல, கவர்மெண்டே கொண்டு வருது. தனியார் பிராந்தி கடைங்கிறது எல்லாத்துலேயும் உண்டுதே. நீ நான் தான் பிராந்தி கடை அடைச்சிருக்கேன், கிழிச்ச பிராந்தி கடை. உங்களுக்கே பிராந்தி வேணுமே 10 குவார்ட்டர் ஒரு நாளைக்கு. எதை வச்சு குடிப்ப? எதை வச்சியா குடிப்ப? பேசுகிற மோக்க குடிக்காமல் இருக்கியா? உனக்கு ஒரு பிராந்தி உனக்கு வேணுமா வேணுமா? புத்தனை வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரன் போனா நீ சீமானுக்கு போது குடிக்க வேணுமே, என்ன பண்ணுவியா? பிராந்தி கடையை அடைப்பீங்க. எப்படி அடைப்ப? உங்களுக்கே வேணும், அப்போ நாட்டு மக்களுக்கு வேணாமா? எல்லாத்துக்கும் உங்களுக்கும் பிராந்தி வேணும் இல்லையா? அப்புறம் உனக்கு வேணும் இல்லையா? நீங்கள் என்ன பெரிய நட்டம் பண்ணி சரக்கா? நீங்கள் நீங்களாம் ரோட்டில் திருடனா? எல்லாத்துக்கும் சரக்கு வேணும்ல. என்ன அர்த்தத்திலையா பேசுறீங்க? நீ எப்படி பிராந்தி கடையா? தனியார்ட்ட அது ஒரு பகுதி மது விற்பனை, இது ஒரு பகுதி டெண்டரில். கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். அரசுட்டே போய் பிராந்தி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்தா இப்போ என்ன எல்லாரும் குடிக்கிறானையா, கொண்டு வர்றானையா? இப்போ அதனால நீ தான் மூடி பிடியோ? நான் கேட்குறேன், ஏன் இந்த பொய்ய பேசுறீங்க? மதுக்கடையை நான் ஒருத்தனே சொன்னி 24 திறந்து வைப்பேன்னு நான் சொன்னேன். என்ன காரணம்? உண்மை அதுதான், நடக்காது. எல்லாத்துக்கும் எல்லா பானம் வேணும். இல்லைன்னா நாட்டில் பெயிண்ட் தின்னு செத்து போவேன். ஏதாவது பெயிண்ட் தின்னு செத்து போவேன், பசை தின்னு செத்து போவேன். ஏதாவது பிரச்சனை உயிர் இழப்பாகி போச்சு. கள்ளச்சாராயத்துக்கு போவேன், அவனா காய்ச்சுவேன். 100 பேர் 500 பேர் செத்து போவேன். போதையும் அவனுக்கு வேணும், அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு அரசாங்கம் நடத்துறதுக்கு ஒன்றும் கொழுத்து எடுத்து போய் நடத்தலை. அவனுக்கு தேவையா இருக்கு. இன்னைக்கு அவனை திருத்த முடியாது, அது தேவையா இருக்கு. அவனுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் பிராந்தி சாரா எல்லாம் இருக்குமியா? இதுக்கு எவ்வளோ தோணு இருந்திருக்கியா? இன்னைக்கு நேரத்தில் இல்லை, உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். சும்மா போட்டுக்கிட்டு அழி வழக்கா பேசக்கூடாது. வாதத்தில் என்னையா பிரச்சனை? விவாதத்தை பேசுவியா? சேகமாரை பேசுற என்ன தப்பு? உன்னை சொல்லு, தப்புன்னு சொல்லு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் டிவியை. ஏதாவது உன்னை சொல்லு. இந்த இடத்துல நாங்கள் சட்டக்கல்லூரி காரைக்குள்ள கொண்டு வந்தது பொய் சொல்லு, நீ கொண்டு வந்ததுன்னு சொல்லு. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, மானாமதுல மகளிர் கல்லூரி கொண்டு வந்தது பொய் அப்படி நிறுவி நாம் தமிழர் கட்சி அதை நிரூபிக்கிறது இல்லை. இதுக்குள்ளே வர்றதில்லை அவங்க. ஸ்டாலின் எங்கே பார்த்தாலும் மின்சுரை இல்லை, எங்கேயோ போராட்டமே இல்லைன்னு சொல்றாப்புல. அது உண்மையே பொய்யா? இந்த இடத்துல போராட்டம் இருக்குன்னு போராட்டத்தை நிறுவி ஆதாரம் கேட்கிறார் இல்லையா? அந்த குடியா? அதை விட்டுட்டு எதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் அந்த மணமகிழ் மன்றம் கிழிக்கிறார். நான் கேட்குறேன், 20,000 ரூபா பெறட்ட காசு இல்லை உங்க சீமானுக்கு தெரியுமா? நான் நேரடியாக பார்த்தேன். என்கிட்ட கேட்குறீங்களா? உங்க கதையை அறியாது தெரியாதுன்னு போய் விடுங்க. 20,000 ரூபா 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபா பெறட்ட முடியல. 100 பேருக்கு போன் போட்டாச்சுமே. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை கோடி வருது? அதுக்கெல்லாம் கணக்கு கொடுப்பீங்களா? நீங்க கேட்டீங்களா? சேகமாற கணக்கு கொடு, அது கொடு, இவங்களுக்கு கேட்டீங்கள. 20,000 ரூபா பெறாதவருக்கு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவழிக்கிறாரு. உங்களால் எப்படி செலவழிக்கிற? ஆராட்ட பணம் வாங்குற சொல்லி பார்க்கலாம். ஆராட்ட காசு வாங்குறீங்க, மணல் திருடுறாங்க. மணல்ல நீங்க கூட்டணி இல்லையா? நான் கேட்குறேன், மணல்ல நாம் தமிழர் கட்சிக்கார கூட்டணி இல்லையா? தமிழ்நாடு அளவில் துண்டு கூப்பிட்டு நான் நிரூபிக்கிறேன். நிரூபிச்சா என்ன செய்ய? வித்ரா பண்ணிட்டு போறீங்களா? அரசியல காரைக்குள்ள சீமா நிக்க கூட ராஜினாமா போட்டு போகணும். நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். மணல்ல சீமானுக்கு மணல் கடத்தல சீமானுக்கு காசு போகுது நான் சொல்றேன். இதை நான் நிரூபிக்கிறேன்னா நான் ஒருத்தனுக்கு பறக்கல. பாப்பமா ஆரிக்கா காசு போல நீ ஒரு சில வார்த்தையை புத்தகம் வந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு ஓட்டு வாங்கினா மக்கள்கிட்ட இறங்கி ஓட்டு கேட்கணும், நல்ல செய்வின்னு ஓட்டு கேட்கணும். இதை விட்டு அழிச்ச பிரச்சனைக்கு மேல தாவி வெளியே போகக்கூடாது. அவர் இப்படி தனிநபர் விமர்சனத்துக்கு வருவேன். தனிநபர் விமர்சனத்துக்கு டிவிக்காரர் என்ன பண்ண சேங்கமாரி ஆஃப் பண்ண சொல்றாருல, ஆஃப் பண்ணியா? கொடுத்த டயத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கான், சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன், ஆதாரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் டிவி ஆஃப் பண்ணியான்னு சொன்னா டிவிக்காரர் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறேன். டிவி பண்ண ஆஃப் பண்ணா அடி வயசு ஆக வேண்டியதான் டிவிக்காரன். அடி வயசத்தை வேணே நானா இருந்தா இப்போ இதோட விட்டு நானா இருந்தா அறவட்டுக்கு ஆகட்டேன் டிவிக்காரனுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எலெக்ஷன் நேரத்தில் நின்ன டிவி வச்சு நடத்துற நீ?
எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அதாக்கு இதாக்குன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே கலவரம் பண்ணுவான் இல்லையா நாம் தமிழர் கட்சிக்காரன்? உனக்கு தெரியுமா தெரியாதா டிவி காரனுக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? பேரை பெருமாளாக்குவேன், பேசுறவா பொய். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து வச்சுக்கிட்டு கலவரத்தை கத்தி எடுத்து கொடுக்குறியா நீ டிவி காரன்? சேனலுக்கு விளம்பரப்படுத்தணும்னு. நாளைக்கு விளம்பரப்படுத்தி வெட்டுக்கூட்டு பல மாவட்டங்கள்ல கலவர எலெக்ஷன் எடுத்துன்னா ஆறு பொறுப்பு? அந்த டிவி அவங்க தொடர் பண்ணுங்க முதல்ல. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர் பண்ண முதல்ல. எலெக்ஷன் நேரம் எலெக்ஷன் நின்று வச்சுன்னா ஆறு பொறுப்பு? டிவி காரன் பொறுப்பா, பேசுறவங்க பொறுப்பா? ஆறு. இந்த நேரத்தில் நீ நடத்துனதே தப்பு. இந்த நேரத்தில் இந்த சேனல்ல அந்த இடத்துல நீ நடத்துறதே தப்பு. இந்த டிவிக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதனால நான் கண்டிக்கிறேன். எதுக்கு நடத்துறேன்? நீ இவ்வளவு நாள் நேர்காணல் நடத்திய புடுங்கி புட்டியோ? இவ்வளவு நாளா இன்னைக்கு இங்க நடத்துற காரைக்குடி நடத்து. இதுக்கு முன்னாடி நீங்க நேர்கூட பேசி நடத்தினது இல்லையா? நடத்தின எவ்வளவு சாதிச்சிட்டீங்களா? நான் கேட்கிறேன். இப்ப எதுக்கு அந்த டிவி காரே தேவையில்லாத வேலை எலெக்ஷன் கமிஷன் அந்த டிவி மேல நடவடிக்கை எடுக்காம டிவி மேல நடவடிக்கை எடுக்காமல கலவரத்தை எழுத்து விட்டு போனேன்னா எலெக்ஷன் நின்று போச்சுன்னா 10 பேர் 50 பேர் செத்து போனா ஆரியா பொறுப்பு? இவன் மாதிரி லாபத்துக்கு எழுத்து விட்டு போயிருங்க. இது தப்பு, இது நல்லது இல்லை. வன்மையா கண்டிக்கிறேன். நியூஸ் தமிழ் சேனலை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்காரனையும் வன்மையா கண்டிக்கிறேன். ஆதாரம் இல்லாம புடங்கடியாவே அடிச்சுக்கிட்டு நீ வாழ்க்கை விட்டுற. இது தப்பா சேர்ந்துடும். அரசியல சோறு கூட எல்லாம் போக பாத்துக்க. இன்னைக்கு நான் உனக்கு எச்சரிக்கையா படுறேன். எப்படி வேணா எடுத்துக்க. நாம் தமிழர்காரன் போய்கிட்டு இருக்க அடி சோறு கூட எல்லாம் போயிடும். நீ நினைக்கிற கத்தி பேசினா ஓங்கி பேசினா எல்லாரும் மடங்கிடுவேன்னு நினைக்கிற. ஓங்கி பேசுறதையும் உண்மை இருக்கணும். அதை ஒருத்த மடங்குறேன்னா அதன் பக்கம் தப்பு இருந்தா மடங்கு. சும்மா மடங்க மாட்டான். போய் நீ கத்திக்கிட்டே இருப்ப டிவியை போட்டுக்கிட்டு அந்த உட்காந்துக்கிட்டே இருக்குமா? அதனால வயசு என்ன? அதனால வயசு என்ன உனக்கு தெரியுமா? உனக்கு அது எவ்வளவு எதிர்ப்பு பார்த்துட்டு வந்தாலும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பக்கத்து ஊர் நீ எல்லாம் என்ன தூசி, நீ எல்லாம் தூசி ஒரு டிவி காரனை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ண பாக்குறியா? டிவியும் தடை பண்ணணும். நாம் தமிழர் கட்சிக்கார பேச்செல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மக்கள் பார்த்துக்க. உண்மையே பேசணும். என் கூட பேசவோ போய்வையா, நடக்காதா பேசுவையா? சும்மா கலவரத்தை எடுத்து விட்டு தலைப்பு செய்தியா வர்றதுக்கு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்.